முன்னாடியே அதுக்கான குற்றச்சாட்டுகளும் வந்தது இல்லையா? என்னன்னா எனக்கு வந்து மூவி நடிச்சதுக்கான எதுவுமே கொடுக்கல, அஸ் ஆக்ட்ரஸ் சேலரின்ற மாதிரி சொல்லும் போது மிஸ்ஸஸ் சுஜாதா விஜயகுமார் அவர்களும் அங்கே போகும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை எங்கிட்ட அக்கௌண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி ஒருத்தர் அலிகேஷன் வைக்க இன்னொருத்தர் மாற்றி அலிகேஷன் வைக்க, ஆர்த்தி அவங்க தரப்புலன்னு சொல்லும் போது நீங்கள் யாரை லைட்டுன்னு நினச்சிட்டு போறீங்களோ அவங்க தான் அவங்க லைஃப்பை இருளாக்க வந்தவங்கன்ற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்படி ஒருத்தர் அலிகேஷன் வைக்கும்போது ஒருத்தர் மாற்றி அதுக்கு ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் தான் போயிட்டு இருந்தது இந்த விஷயம். இன்னைக்கு அவர் ரொம்ப உருக்கமாக ஒரு விஷயம், ரவிமோகன் அவர்கள் அன்னைக்கு இருந்தக்கூடிய அவர் எக்ஸ்ட்ரீமா எப்படி போயிட்டாருன்னா வந்து பிளாக் மேஜிக் அளவுக்கு போயிட்டார். ஆமா இல்லையா? எனக்கு பிளாக் மேஜிக் பண்றாங்க, எனக்கு ரத்த வாமிட்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸான இது என்னன்னு இப்படி ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகி அது எங்கேயோ போயிட்டு எப்படியோ முடிஞ்சிருச்சு அந்த பிரஸ் மீட். ஏன்னா நான் இருக்கக்கூடாதுன்றதுதான் அவங்களோட இது. என்ன ஒரு குரூப் வச்சு எப்பவுமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாமே. நான் கடன் வீட்டில் இருக்கேன், அவங்க அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் அந்த இடத்துல எடுத்து வைத்திருந்தார் இல்லையா? அடுத்தடுத்து இங்க அகெயின் அந்த கடவுள் நம்பிக்கையோ இல்லை லைக் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக், செய்வனை, சூனியம் இதெல்லாம் அவங்கவுங்க பிலீஃபை பொறுத்தது. ஏன்னா இதில் வந்து நம்ம காமனாக இப்படித்தான ஒரு டினோஷன் வந்து இந்த இடத்துல கொடுக்கவே முடியாது இல்லையா? இந்த கான்டெக்ட் இது இப்படி சொல்லுது அப்படின்றது இல்லாமல் எனக்கு கடவுள் இருக்கா, இருக்கு, இல்லையா, இல்லை, எனக்கு இது மேலே நம்பிக்கை இருக்கா, இருக்கு, இல்லையா, இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே சார்ந்தது மட்டுமே அது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே இல்லை எனக்கும் என்னுடைய மனைவி வந்து ஆர்த்திக்கும் ஒத்து வரலை அப்படின்னு லைக் ரவிமோகன் அவர்கள் நினைக்கிறப்போ நான் கோர்ட்டுக்கு டிவோர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு அவர் போயிருக்காரு. அதே ரவிமோகன் அவர்கள் குழந்தைய அவங்க பார்க்க விடாதப்போ குழந்தைய தடுக்கிறாங்கன்னும் போது அவர் இந்த இடத்துல கஸ்டடி பெட்டிஷன் ஃபைல் பண்ணாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா விசிட்டேஷன் ரைட்ஸ் தாராளமாக போயிட்டு ஆஸ் அ ஃபாதர் டு த சில்ட்ரன் அந்த இடத்துல போகும்போது தாராளமாக லைக் அவர் கோர்ட் அப்ரோச் பண்ணலாம்ல. இந்த மாதிரி எனக்கு வந்து அங்கே விசிட்டேஷன் ரைட்ஸ் வேணும், இந்த மாதிரி குழந்தைங்களை எனக்கு பார்க்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் குழந்தைங்களை பார்க்கணும், எனக்கு வந்து பார்க்க அலோவ் பண்ணுங்க, கோர்ட் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த நீதிமன்றமோ எந்த ஒரு டிவோர்ஸ் கேஸோ எது ஃபைல் பண்ணாலும் இன்றைக்கே ஃபைல் பண்ணி நாளைக்கு ஜட்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது இல்லையா? ஏன்னா அது யார் ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணுறதுனால இவங்க எல்லாருமே இந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமா அப்படிங்கிறது பெரிய ஃபேஸ் இல்லையா? ஏன்னா ஒருத்தவங்க வந்து என்னதான் ப்ரொஃபஷனில் வந்து பெரிய கிங் அண்ட் குவீனாக இருந்தாலுமே பர்சனல் லைஃப் நல்லா இருந்தால் தான் அது முடியும். ஏன்னா நம்ம எங்கே போனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வர்றது வீட்டுக்கு தான் இல்லையா? அங்கேயே நமக்கு நிம்மதி இல்லை அப்படின்னும் போது அதோட இம்பாக்ட் எங்கே இருக்குன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கும். ஏன்னா அவரும் அவங்க சொல்லியிருந்தாலே என்னால் நடிக்க முடியல,